இந்த நாளிலே ஒரு எளிமையான செய்தியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். செய்தியினுடைய தலைப்பு சைடு கேரக்டர். சைடு கேரக்டர், துணை கதாபாத்திரம். துணை கதாபாத்திரம் சொல்லுங்கள். துணை கதாபாத்திரம். ஆமாம், சீரியலில் சினிமாவில் மெயின் கேரக்டர் இருப்பாங்க, அப்படிதானே? கதாநாயகன் இருப்பாங்க. மற்றவர்களெல்லாம் யாருங்க? துணை, சைட் கேரக்டர், துணை கதாபாத்திரம். உங்களோடு கூட கர்த்தர் பேச வேண்டும் என்று நான் செபித்து வந்திருக்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 173வது பக்கம். அப்போஸ்தலர் நடபடிகள் 9வது அதிகாரம் 1 முதல் 20 வசனங்களை நான் வாசிக்க, நீங்கள் என்னோடு கூட சேர்ந்து வாசிக்க உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 9வது அதிகாரம் 1 முதல் 173வது பக்கம். சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீசரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய், இந்த மார்க்கத்தாராகிய புருஷரை ஆகிலும் ஸ்திரீகளை ஆகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடிதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது, சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றான். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். அவனுடனே கூட பிரயாணம் பண்ணின மனுஷர்கள் சத்தத்தை கேட்டும் ஒருவரையும் காணாமல் பிரமித்து நின்றார்கள். சவுல் தரையிலிருந்து எழுந்து தன் கண்களை திறந்த போது ஒருவரையும் காணவில்லை. அப்பொழுது கைலாகு கொடுத்து அவனை தமஸ்குவுக்கு கூட்டிக் கொண்டு போனார்கள். அவன் 3 நாள் பார்வை இல்லாதவனாய் புசியாமலும் குடியாமலும் இருந்தான். தமஸ்குவிலே அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீசன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி, அனனியாவே என்றார். அவன், ஆண்டவரே, இதோ அடியேன் என்றான். அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர்த்தெரு எனப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தானாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு. அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். அனனியா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவும் தான் பார்வை அடையும்படி தன் மேல் கை வைக்கவும் தரிசனம் கண்டான் என்றார். அதற்கு அனனியா, ஆண்டவரே, இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தான் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேன். இங்கேயும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்கிற யாவரையும் கட்டும்படி அவன் பிரதான ஆசாரியர்களால் அதிகாரம் பெற்றிருக்கிறானே என்றான். அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். அவன் என்னுடைய நாமத்து நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றான். அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வை அடையும்படிக்கும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும்படிக்கும் என்னை அனுப்பினார் என்றான். உடனே அவன் கண்களில் இருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது. அவன் பார்வை அடைந்து எழுந்திருந்து ஞானஸ்நானம் பெற்றான். பின்பு அவன் போஜனம் பண்ணி பலப்பட்டான். சவுல் தமஸ்குவில் உள்ள சீசருடனே சில நாள் இருந்து தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான். இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் 9வது அதிகாரம் புதிய ஏற்பாட்டு திருச்சபை வரலாற்றிலே ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்துகிற ஒரு அதிகாரம். டர்னிங் சாப்டர், ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்துகிற ஒரு அதிகாரம். பரிசுத்த ஆவியானவர் சீசர்கள் மேல் ஊற்றப்பட்டார்கள். சீசர்கள் அப்போஸ்தலராக அவர்கள் மாறினார்கள்.
எருசலேமிலும் யூதாவிலும் சமாரியாவிலும் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். அது நிமித்தமாக திரளான ஜனங்கள் கிறிஸ்துவிடத்திலே சேர்க்கப்பட்டார்கள். இந்த அம்மாவை வெளியே ஒரு நிழல்ல உட்கார சொல்லு, சத்தம் கேட்கும், கீழே விழுந்துட வேண்டான்னு சொல்லு, சேரப்போடு. திரளான ஜனங்கள் கிறிஸ்துவிடத்திலே விசுவாசம் உள்ளவர்களாய் சேர்க்கப்பட்டார்கள். அதன் விளைவாக சீசர்களுக்கு உபத்திரவம் உண்டானது. உயிர்த்தெழுதலுக்கு முன்பதாக எந்த சீசர்கள் பயந்தாங்கொள்ளிகளாக இருந்தார்களோ அவர்கள் எல்லாம் பரிசுத்தாவியினாலே நிரப்பப்பட்ட பிறகு, பரிசுத்தாவியானவர் ஊற்றப்பட்ட பிறகு அவர்கள் எல்லாம் தைரியம் உள்ளவர்களாக மாறினார்கள். அவர்கள் கிறிஸ்து இயேசுவுக்காக தன்னுடைய உயிரையும் கொடுக்கவும் ஆயத்தம் உள்ளவர்களானார்கள். அல்லேலூயா. இந்த காரியம் தேசத்தில் பெரிய ஒரு அதிர்வை ஏற்படுத்தினது. மத தலைவர்கள் அவர்கள் பயப்பட ஆரம்பித்தார்கள். ஆகவே இந்த சீசர்களை கண்டுபிடிக்கவும், கண்டுபிடித்து அவர்களை கைது செய்யவும், அவர்களுக்கு தொல்லை கொடுக்கவும், கூடுமானால் அவர்களை கொல்லும்படியாகவும் மத தலைவர்கள், யூத மத தலைவர்கள் திட்டம் போட்டார்கள். சவுல் அந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக, சவுல் எனப்படுகிற ஒரு வாலிபன் சீசர்களை பிடித்து அவளை இழுத்து சென்று உபத்திரவப்படுத்தி கொலை செய்யும்படிக்கு வெகுண்டு எழுந்தவர்களில் சவுல் எனப்பட்ட வாலிபன் ஒருவனும் இருந்தான். ஒரு வார்த்தையில் சொல்ல வேண்டுமானால், சவுல் ஒரு கிறிஸ்தவர்களுக்கு எதிராக, இயேசுவின் சீசர்களுக்கு எதிரான ஒரு தீவிரவாதியாக இருந்தான். He was a terrorist. அவன் ஒரு தீவிரவாதியாக இருந்தான். யெகோவா தெய்வத்தின் மேல் மிகுந்த பக்தி உடையவன் தான். ஆனால் அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவை குறித்தோ எதுவும் அறியாதவனாக இருந்தான். அப்படிப்பட்ட ஒரு தீவிரவாதி சீசர்களுக்கு எதிராக எழும்பி அவளை உபத்திரவப்படுத்தி கொலை செய்ய காரியங்கள் செய்த பொழுது சபையார் அவனுக்காக எப்படி ஜெபித்திருப்பார்கள் பாருங்க. எப்படி ஜெபித்திருப்பாங்க சொல்லுங்க. அப்படி ஒரு தீவிரவாதி நமக்கு எதிராக எழும்புனாங்கன்னா, நம்ம சபைக்கு எதிராக எழும்புனா, நம்ம ஜெபமெல்லாம் எப்படி இருக்கும் பாருங்க. எப்படி இருக்கும்? ஆமாம், அவன் கையை ஒடிங்க ஆண்டவரே, அவன் காலை ஒடிங்க ஆண்டவரே, உன்னோடு கூட பேசுங்க ஆண்டவரே, அவன் இல்லாமல் தரிப்புண்டு போவானாக ஆண்டவரே, அப்படி ஆண்டவரே, இப்படி ஆண்டவரே என்று சொல்லி நாம் ஜெபித்திருப்போம். ஆமாம். ஆனால் தேவனுடைய பார்வையிலே எப்படி தெரியுமா? God has his eyes over this terrorist. இந்த தீவிரவாதியாகிய சவுலின் மேல் கர்த்தருடைய கண்கள் நோக்கமாயிருந்தது. ஆமென் சொல்வீங்களா? ஆமா. எனக்கு கவனிங்கள், எனக்கு எதிராக செயல்படும் இந்த சவுலை நான் என் பக்கம் இழுத்துக்கொள்ள விரும்புகிறேன் என்று சொல்லி கர்த்தர் அவனை குறித்து நோக்கமாக வைத்திருந்தார். எனக்கு எதிராக செயல்படும் இந்த சவுலை நான் என் பக்கம் இழுத்துக்கொள்ள விரும்புகிறேன். இந்த வாலிபனுடைய பெயரை, சவுலுடைய பெயரை கிறுக்கி போடும்படி சொல்லி சபையார் விரும்பினார்கள். ஆனால் கர்த்தரோ இந்த வாலிபனுடைய பெயரை ஜீவ புஸ்தகத்தில் எழுத விரும்பினார். அப்போஸ்தலர்கள் வரிசையில் அவன் பெயரையும் சேர்க்க விரும்பினார். ஆமென் சொல்லுவீங்களா? இந்த வாலிபன் பிரதான ஆசாரியரிடத்திலே நிருபங்களை வாங்கி கொண்டு சீசர்களை கண்டுபிடித்து அவளை கட்டி அவளை எருசலேமிற்கு கொண்டு வரும்படி தமஸ்கு பட்டணம் நோக்கி பயணப்படுகிறான். அவன் போகும் வழியிலே யெஷுவா, இயேசு கிறிஸ்து, யெஷுவா எனப்படும் இயேசு கிறிஸ்து
அவனுக்கு தரிசனமாகிறார். அவனுக்கு தரிசனமாகிறான். அவன் தமஸ்குவின் அவன் வாசல் அண்டையில் போகும்போது குதிரையை கீழே தள்ளிவிடுகிறார் கர்த்தர். அவன் குதிரையில பயணப்பட்டு போகிறான் சக வீரர்களோடு. குதிரையை கீழே தள்ளி விடுகிறார். குதிரையிலிருந்து கீழே விழுகிறான். கீழே விழுந்தவனை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், சவுலே சவுலே, ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? ஏன் என்னை நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்ன்னு சொல்லி அவனை பார்த்து கர்த்தர் கேட்டார். இதுவரைக்கும் சத்தத்தை கேட்டது கிடையாது. ஆனா வானத்திலிருந்து ஒருவர் சொல்லுகிறார், ஆனால் அது கர்த்தர் ஒருவரை தவிர வேற யாருமாய் இருக்க முடியாது. உடனே சுதாரித்துக் கொண்டு அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே நீர் யார் என்கிறான். அதற்கு கர்த்தர் அவனை பார்த்து சொல்லுகிறான், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொல்லுகிறார். துன்பப்படுத்துகிற இயேசு நானே. நான் எங்கே ஆண்டவரே உம்மை துன்பப்படுத்தினேன்? எப்போ ஆண்டவரே உம்மை நான் துன்பப்படுத்தினேன்? அதெல்லாம் கேட்கல. அவனுக்கு புரிந்து விட்டது. தான் செய்வது இன்னது என்று அவனுக்கு தெரிகிறது. கர்த்தர் சொல்லுவது இன்னதென்றும் அவனுக்கு தெரிகிறது. அவன் உடனே என்ன தெரியுமா சொல்லுகிறான், ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும்? அதற்கு கர்த்தர் அவனை பார்த்து சொல்லுகிறான், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே சொல்லப்படும் என்று சொல்லுகிறார். அவன் எழுந்து பட்டணத்திற்குள் போகிறான். எங்கே போகிறான்? வேதத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். கண்கள் குருடாகிவிட்டது, பார்வை இல்லாதவன் ஆகிவிட்டான். அந்த ஒளி அவன் மேல் பட்டவுடனே அவன் பார்வை பறிப்போய் விட்டது. 3 நாட்கள் அவன் அலைந்து திரிகிறான். யாரிடத்தில் போவது? யாரிடத்தில் போவது? ஆமா, அம்பாசமுத்திரத்தில் சுவிசேஷம் அறிவிக்க போன ஒரு பாஸ்டரை பிடிச்சி கட்டி வச்சு மொட்டை அடித்து திருநூறு போட்டு நெத்தியில் உடம்புலெல்லாம் சட்டையெல்லாம் கலட்டி உடம்புல திருநூறு போட்டு கட்டி வச்சு ஒரு பாஸ்டரை உபத்திரவப்படுத்தின அந்த மனிதன் கண்ணு தெரியாம உங்க வீடை தேடி வந்தா நீங்க என்ன சொல்லுவீங்க, செய்வீங்க? அவர் உங்க வீட்டுக்கு வராருங்க, குளோரி உங்க வீட்டுக்கு வராரு, எப்படிங்க? உங்க வீடு தேடி வந்து பிரதர், சிஸ்டர், பிரதர் ஜான் அப்படின்னு சொன்னா வாங்க வாங்க ஐயா, வாங்க வாங்க அப்படின்னு சொல்லுவீங்க. ஆமா, 3 நாட்கள் கண்ணு தெரியல, ஒன்றும் புசிக்கல, ஒன்றும் குடிக்கல. யார் வீட்டுக்கு போவது? யாரும் அவரை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமா இல்லை. யாரும் அவனை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமா இல்லை. அந்த ஊர்ல அனனியா என்கிற ஒரு சீசன் இருந்தான். அப்பதான் சமீபத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு சீசன். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, அனனியாவே அப்படின்னு ஏஸ்லால் சொல்லுங்க ஆண்டவரே, இதோ அடியேன் என்றான். நீ ஒன்று செய்ய, நீ எழுந்து நேர்த்துரு எனப்பட்ட தெருவுக்கு போய் அங்கே யூதா என்பவனுடைய வீட்டுக்கு போ. அந்த வீட்டிலே தர்சு பட்டணத்தான் ஆகிய சவுல் என்னும் வாலிபன் ஒருவன் இருக்கிறான். யார் ஆண்டவரே? சவுல் என்னும் ஒரு வாலிபன் இருக்கிறான். அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். சவுல் என்கிற ஒரு வாலிபனை தேடு என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவரே, இந்த எல்லாரையும் கட்டி உபத்திரவப்படுத்தி கொலை செய்து கொண்டு வந்தானே அந்த சவுலா ஆண்டவரே? அவனே தான், அவனை போய் தேடு என்று சொல்லுகிறார். அந்த
தீவிரவாதியா? அந்த தீவிரவாதியை நான் பார்க்கணுமா ஆண்டவரே? ஆமாம், நீ அவனை தேடு, அவனை போய் சந்தி என்று சொல்லுகிறார். அனனியா புறப்பட்டு போகிறான், நேர்த்தெருவுக்கு போகிறான். யூதாவின் வீட்டை அவன் கண்டுபிடிக்கிறான். யூதாவின் வீட்டிலே கண்டுபிடித்து அவன் கதவை தட்டுகிறான். கதவை தட்டும் போதே இந்த அனனியா உள்ளுக்குள்ள என்ன ஜெபிக்கிறானா, ஆண்டவரே, நான் தேடி வந்த சவுல் அந்த தீவிரவாதி இங்கே இருக்கக்கூடாது ஆண்டவரே. அவன் எங்கேயாயில் போயிருக்கணும், இருக்கக்கூடாது ஆண்டவரே, ப்ளீஸ் ப்ளீஸ், இருக்கக்கூடாது ஆண்டவரேன்னு சொல்லி கதவை தட்டுகிறான். கதவை தட்டின உடனே கதவு திறக்கப்படுகிறது. யூதா அந்த வீட்டுக்காரன் வந்து கதவை திறக்கிறான். அவனை பார்த்து சொல்கிறான், சவுல் என்கிற தர்சு பட்டணத்தானாகிய ஒரு வாலிபன் இங்கே இருக்கிறானா என்று சொன்ன உடனே அவன் ஆமா இருக்கிறான், அவன் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறான் என்று சொல்லி சவுலின் இடத்திலே இந்த அனனியாவை கூட்டி கொண்டு போகிறான் யூதா. இந்த அனனியா அங்க போன உடனே சவுல் அவனை பார்த்து, பிரதர் அனனியா, பிரைஸ் தி லார்ட் பிரதர் அனனியா அப்படின்னு சொன்னோடனே, என் பெயர் எப்படி உமக்கு தெரியும்? பதட்டத்தோடு கேட்கிறான். என் பெயர் உமக்கு எப்படி தெரியும்? ஆமா, இன் யுவர் லிஸ்ட், உங்க லிஸ்ட்ல நான் இருக்கிறேனா? கட்டி கொண்டு போய் கொலை செய்கிற லிஸ்ட்ல நான் இருக்கிறேன், ஹிட் லிஸ்ட்ல நான் இருக்கிறேனா? அதற்கு சவுல் சொல்கிறான், இல்லை இல்லை இல்லை, பயப்படாதீங்க, இல்லை இல்லை, கர்த்தர் எனக்கு தரிசனமாகி நீங்கள் வருவீர்கள் என்றும், நீங்கள் வந்து எனக்காக ஜெபம் பண்ணுவீர்கள் என்றும், நீங்கள் ஜெபம் பண்ணும்போது நான் பரிசுத்த ஆவியினால் நிறைவேன் என்றும் கர்த்தர் எனக்கு தரிசனமாகி சொன்னார். அனனியா அவன் தலையிலே கை வைத்தான், ஜெபம் பண்ணினான். 3 நாட்கள் அவன் குருடனாய் இருந்தவன், அவன் அந்த சவுலினுடைய கண்களிலிருந்து மீன் செதில்கள் போன்றவை அப்படியே விழுந்தது. அவன் பார்வை அடைந்தான், அவன் ஞானஸ்தானம் பெற்றான். அந்த அனனியா அவன் மேல் கை வைத்த பொழுது அவன் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டான். கர்த்தர் ஸ்தோத்திரம், நிரப்பப்பட்டான். அப்புறம் அந்த அனனியா மூலமாக மற்ற சீஷர்களுக்கு இந்த சவுல் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டான். அவ்வளவுதான், ரைட். அதுக்கப்புறம் அந்த காரியம் முடிஞ்சோடனே அனனியா போய்விட்டார். சவுலிடத்தில் ஒரு வார்த்தை கூட சொல்லல. சவுலிடத்தில் ஒரு வார்த்தை கூட சொல்லல. அனனியா போய்விட்டார். அதற்கப்புறம் அனனியாவை பற்றி எந்த விதமான தகவலும் இல்லை. பாருங்கள், எந்த விதமான தகவலும் கிடையாது. ஆச்சரியமான ஒரு காரியம். இந்த செய்தியிலே நான் 3 குறிப்புகளை, வழக்கம் போல் 3 குறிப்புகளை நான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் தேவனுடைய பார்வையில் அவருடைய கண்மணி போன்றவர்கள். சொல்லுங்கள், நான் தேவனுடைய பார்வையிலே நான் அவருடைய கண்மணி. சொல்லுங்க, நான் அவர், சத்தமா சொல்லுங்க எல்லாரும், நான் அவருடைய கண்மணி. நான் அவருடைய கண்மணி. கண்மணினா என்னன்னு எதுன்னு தெரியுமா? எதுங்க கண்மணினா? எப்படிங்க? அந்த கருப்பா இருக்குல்ல, அதுதான் கண்மணி. அதுதான் கண்மணி. அந்த அந்த கண்மணியை பாதுகாப்பதற்காக கர்த்தர் இமைகளை மாத்திரமல்ல, இமைகளுக்கு மேலாக முடியையும் வைத்திருக்கிறார். அவ்வளவு பாதுகாப்பு, அவ்வளவு பாதுகாப்பு கண்மணி. ஆமா, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். என் கண்மணியை தொடுகிறான். அப்படியானால் நான் கர்த்தருடைய கண்மணியா இருக்கிறேன். சொல்லுங்கள், நான் கர்த்தருடைய கண்மணியா இருக்கிறேன். சவுலே, சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று சொல்லி கர்த்தர் அவனை பார்த்து கேட்டார். நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? நீங்கள் ஒன்றை நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளானால், மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளானால், அவரோடு கூட உடன்படிக்கை செய்தவர்களானால், உங்களுக்கு விரோதமாக யார் எதை செய்தாலும் அது கர்த்தருக்கு விரோதமாக செய்யப்படுகிறதாகவே எண்ணப்படுகிறது. மறுபடியும் சொல்லுகிறேன்,
நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளானால் உங்களுக்கு விரோதமாக யார் எதை செய்தாலும், விசுவாசியே, என்னுடைய மனைவியிடத்தில் நான் சொல்லியிருக்கிறேன், என்னுடைய அம்மா என்னுடைய மனைவியை ஒரு முறை இல்ட்ரீட் பண்ணும்போது நான் சொல்லியிருக்கிறேன், என்னுடைய மனைவியை பார்த்து, அது அம்மாவே ஆனாலும் சரி, அது அபிஷேகம் பட்ட விசுவாசியாய் ஆனாலும் சரி, அது உனக்கு செய்கிறது கர்த்தருக்கு விரோதமாக செய்கிறதா அர்த்தம். தைரியமாயிரு. உனக்கு செய்கிறது. ஆமாம், மாமியாராக இருந்தாலும் சரி, மாமனாக இருந்தாலும் சரி, நாத்தனாக இருந்தாலும் சரி, சக விசுவாசியாக இருந்தாலும் சரி, ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு விரோதமாக நீங்கள் அவருடைய கண்மணி போன்றவர்கள், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளானால், உடன்படிக்கை செய்தவர்களானால், உங்களுக்கு விரோதமாக யார் எது செய்தாலும் கர்த்தருக்கு விரோதமாகவே செய்யப்படுகிறதாக எண்ணப்படுகிறது. நீங்கள் கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களாய் நடக்கும் பட்சத்தில் உங்களுக்கு விரோதமாக யார் என்ன பேசினாலும் அது கர்த்தருக்கு விரோதமாகவே பேசப்பட்டதாக எண்ணப்படுகிறது. ஆமென் சொல்லுவீங்களா? கர்த்தர் சவுலை பார்த்து, சவுலே ஏன் அந்த பேதுருவை துன்பப்படுத்துகிறாய் என்று சொல்லவில்லை. சவுலே ஏன் என்னுடைய மகன் சீசன் அந்த யோவானை துன்பப்படுத்துகிறாய் என்று கர்த்தர் சொல்லவில்லை. ஆமா, ஆனால் எழுத்தும்படி சொல்கிறார், ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று சொல்லி கர்த்தர் கேட்டார். ஆமா, அப்படியானால் சீசர்களை துன்பப்படுத்துகிறது கர்த்தரை துன்பப்படுத்துகிறதாகவே. ஆமென் சொல்வீங்களா? ஆமா, உங்களை துன்பப்படுத்துகிறது கர்த்தரை துன்பப்படுத்துகிறதாகவே. ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா, ஆனா ஒரு கண்டிஷன், உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்கு எதிராக நீங்கள் துன்பப்படுத்தக்கூடாது. ஆமா, பழி வாங்கக்கூடாது. சொல்லுங்கள், பழி வாங்கக்கூடாது. அவங்க ஒன்று பேசுனா நீங்க 10 பேசக்கூடாது. அப்போலாம் கணக்கு முடிஞ்சிடும். ஆமா, நான் சும்மா இருந்தால் கர்த்தர் யுத்தம் செய்வார், நான் யுத்தம் செய்தால் கர்த்தர் சும்மா இருப்பார். சொல்லுங்கள், நான் சும்மா இருந்தால் கர்த்தர் யுத்தம் செய்வார், நான் யுத்தம் செய்தால் கர்த்தர் சும்மா இருப்பார். ஆமா, அவங்க ஒன்று பேசி அதுக்கு பதிலாக 10 நீங்க பேசினீங்கன்னா சமன் செய்யப்பட்டு விட்டது, முடிஞ்சிருச்சு. கர்த்தர் ஒன்றும் உங்களுக்காக செய்ய மாட்டார், உங்களுக்காக ஒன்று செய்ய மாட்டார். நீங்க பழிக்கு பழி வாங்கினீங்கன்னா கர்த்தர் ஒன்றும் உங்கள் காரியத்தில் ஒன்று அந்த தசை பக்கம் கூட திரும்பி பார்க்க மாட்டார். ஆமாம், அவர்கள் ஒரு தீமை உங்களுக்கு செய்தால் நீங்க 10 தீமை அவர்களுக்கு நீங்க செய்வீர்களே, ஆனால் கர்த்தர் எதையும் உங்களுக்காக செய்வார் என்று நீங்கள் எதிர்பார்க்கவே பார்க்காதீங்க. ஒரு விசுவாசி, சபை விசுவாசி, ஒரு நாள் எங்க வீட்டில் வந்து சண்டை போட்டுட்டு அப்படியே ரொம்ப கொச்சையா திட்டிட்டு போனார். ரொம்ப கொச்சையா திட்டினார். நாங்க கொடுக்கிற காணிக்கையில தான் நீங்க இப்படி வாழ்றீங்க, நாங்க கொடுக்கலன்னா நீங்க பிச்சை எடுக்கணும்னு சொல்லி ரொம்ப கொச்சையா திட்டினார். ரொம்ப கேவலமா திட்டினார். ரொம்ப கேவலமா திட்டிட்டு டக்குன்னு அவர் என்ன செஞ்சாரு, அவருடைய அந்த மொப்பட்டை எடுத்துட்டு வேகமா வீட்டுக்கு போனார். நடந்த காரியம் பாருங்க, நடந்த காரியம், நம்முடைய சபையில் நடந்த காரியம், என்னுடைய வாழ்க்கையில் நடந்த காரியம். வீட்டுக்கு போனார். வீட்டுக்கு போன உடனே சட்டே கழட்டினார். பாருங்க, சட்டே கழட்டினா இடது பக்கம் அக்கில்ல, தோள்பட்டை கீழே இடது பக்கம் அக்கில்ல புஷ்ஷுன்னு ஒரு கட்டி உண்டாயிருந்தது. இவ்வளவு பெரிய கட்டி, ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ் கட்டி உண்டாயிருந்தது. இங்கே இருக்கும்போதெல்லாம் கட்டி கிடையாது, இங்கே இருக்கும்போது கட்டி கிடையாது. வீட்டுக்கு போய் சட்டை கழட்டும் போது கட்டி ஒன்று இருக்குது, அப்படியே பழுத்து போய் இருக்கிற மாதிரி இருக்குது. சட்டையே அவர் கழட்டும் போதே அவருக்கு எரிச்சல் வலிக்குது. ஆமா,
எரிச்சல். சட்டையை மாட்டவும் முடியல, சட்டையை கலட்டவும் முடியல. ஆமா, 3 நாள் குளிக்க முடியல, கையை மடக்க முடியல, படுக்க முடியல, சாப்பிட முடியல, தூங்க முடியல. எப்படி இருக்கு பாருங்க. அப்படியே கையை இப்படி வச்சா வலிக்குது, அப்படியே குத்துது. தன்னால வந்து அம்மா ஐயா அப்படின்னார். மன்னிச்சுக்கிங்க, மன்னிச்சு. இப்படிதான் வந்தார், இப்படிதான் வந்தார், இப்படிதான் கையை தூக்கிட்டு வந்தார், இப்படிதான் வந்தார். ஐயா மன்னிச்சிங்க, ஐயா மன்னிச்சிங்க. ஒருவர் பைக்கை ஓட்டிட்டு வந்த, அவர் பைக்கு பின்னால் உட்கார்ந்துக்கிட்டு கையை இப்படியே வச்சுக்கிட்டு வந்தார். அந்த கட்டில எண்ணெயை பூசி நான் ஜெபம் பண்ணினேன். 2 நாட்களிலே அந்த கட்டி உடைந்து விட்டது. போபாலிலே சிகாமணின்னு ஒரு விசுவாசி இருந்தார். அவர் அங்கு உள்ள மத்திய அரசு நிறுவனத்திலே வேலை செய்தவர். நல்ல சம்பளம், நல்ல காணிக்கை கொடுப்பார். நான் வாலிபன், திருமணம் ஆகாதவன். என்னை பார்த்து எல்லாருக்கும் முன்னாடி ரொம்ப திட்டார், ரொம்ப திட்டார். இந்தி தெரியாதவன்லாம் இங்கே வந்து சொல்லி ரொம்ப கேவலமாக திட்டார், கேவலமாக திட்டார். நான் வீட்டில் வந்து அழுதேன், நான் வீட்டில் வந்து அழுதேன் பாருங்க. அவருக்கு ஒரு பிரச்சனை. நான் கர்த்தருடைய பந்தியில் நீங்கள் இதை சரி பண்ணாமல், அங்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தேன், இங்கே மாதிரிலாம் கிடையாது, அங்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தேன். இதை சரி பண்ணாதான் நான் உங்களுக்கு பந்தியில் நான் இடம் கொடுப்பேன், அப்பரசம் கொடுப்பேன்னு சொல்லி சொன்னேன். அது அவருக்கு பெரிய ஒரு இஷ்யூவாக எடுத்துக்கிட்டார், பெரிய ஒரு காரியமாக எடுத்துக்கிட்டு பிரச்சனை பெருசாக்கிட்டார், ரொம்ப திட்டார். நான் வீட்டுக்கு வந்து அழுதேன். அவர் வந்து அன்றைக்கு இரவு ஷிஃப்ட் போகணும். தேங்க்யூப்பா, ஒரு நிமிஷம். இரவு ஷிஃப்ட்டுக்கு போகணும். ஆனால் ஒருவர் ஓடி வந்தார் நான் இருக்கிற இடத்துக்கு. சிகாமணி ரொம்ப ஷிஃப்ட்டுக்கு போக முடியாமல், அவர் யூரின் போக முடியாமல் கஷ்டப்படுறார், உங்களை கூப்பிடுறாரு அப்படின்னார். உங்களை கூப்பிட்றார், நான் வரமாட்டேன் அப்படின்னு. அப்புறம் இன்னொரு ஆள், அவர் போய் வரமாட்டேன், பாஸ்டர் வரமாட்டேன்னு சொல்கிறாரு அப்படின்னோட இன்னொரு ஆள் அனுப்பினார். தயவு செய்து வரணுமா, அவர் வரதாக வந்து கூப்பிடுகிறதாக நினைத்து கூப்பிட சொன்னார், அழைக்க சொன்னார். நான் போனவுடனே அவர் வயிறு கர்ப்பிணி வயிறு போல பெருசாக இருந்துச்சு பாருங்க, பெருசாக இருந்துச்சு. யூரின் போக முடியல, யூரின் போக முடியாதது மாத்திரமல்ல, அந்த குத்தல், சிறுநீர் குத்தல் அவருக்கு ரொம்ப கடுமையாக இருந்தது. அவர் என்னை பார்த்து கையெடுத்தார் பாருங்க. நான் திருமணம் ஆகாதவன், அவர் திருமணமாகி பிள்ளைகளை உடையவர். என்னை பார்த்து கையெடுத்து, பாஸ்டர் என்னை மன்னிச்சிருங்க, நான் உங்களுக்கு எதிராக பேசுனது தப்பு, என்னை மன்னிச்சிருங்க, நீங்கள் வந்து ஜெர்மன்னா நான் சுகமாவேன், இல்லை நான் செத்தே போயிடுவேன் பாஸ்டர், அவ்வளோ வலி, நான் பேசுகிற தப்புன்னார். நான் போய் அவருடைய அடி வயிற்றுல கை வைத்து ஜெபம் பண்ண பாருங்க. நான் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும் போதே யூரின் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. கடைசி வரைக்கும் அவர் எனக்கு உத்தம விசுவாசியாய். நான் என்ன சொல்லுகிறேன், இதை போல நிறைய உதாரணங்களை நான் சொல்ல முடியும், நிறைய உதாரணங்களை. உங்களுக்கு விரோதமாக யார் பேசினாலும் அது கர்த்தருக்கு விரோதமாகவே என்று அவர் எடுத்துக்கொள்வார். உங்களுக்கு விரோதமாக யார் என்ன செய்தாலும் அது கர்த்தருக்கு விரோதமாகவே என்று எடுத்துக்கொள்ளப்படும். ஆமென் சொல்லுவீங்களா? நீங்கள் தேவனுடைய பார்வையிலே அவருடைய கண்மணி போன்றவர்கள். சொல்லுங்கள், அவருடைய கண்மணி போன்றவர்கள்.
இரண்டாவதாக, God has a plan for your life. உடைய வாழ்க்கை குறித்து கர்த்தருக்கு ஒரு நோக்கம் உண்டு. ஆமென் சொல்வீங்களா? ஆமாம். உங்கள் வாழ்க்கை குறித்து, உங்களை குறித்தும் உங்கள் வாழ்க்கை குறித்தும் கர்த்தருக்கு ஒரு நோக்கம் உண்டு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தமஸ்குவுக்கு நேராக குதிரை வீரர்களோடு கூட இந்த சவுல் போய் கொண்டிருக்கிறான். தமஸ்குவில் உள்ள, தமஸ்கு பட்டணத்தை டமாஸ்கஸ், இன்றைக்கு டமாஸ்கஸ் என்று அழைக்கப்படுகிறது, அந்த டமாஸ்கஸில் உள்ளதான இயேசுவின் சீசர்களை பிடித்து அவர்களை கட்டி எருசலேமில் கொண்டு வந்து கொலை செய்வது தான் அவனுடைய திட்டம். அதற்காக பிரதான ஆசாரியரிடத்திலே அதிகாரத்தை பெற்றுக்கொண்ட கடிதங்களை வாங்கி கொண்டு அவன் தமஸ்குவுக்கு போய் கொண்டிருக்கிறான். அனைத்தும் தன் திட்டம் நிறைவேற்றுவதற்கான காரியங்கள் எல்லாம் அனுகூலமாகவே அவனுக்கு இருக்கிறது. ஆனால் அவனை குறித்து கர்த்தர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் என்பதை அவன் அறியாதிருந்தான். அவனுக்கு அது தெரியாது. ஆமென் சொல்லுவீங்களா? ஆமாம், அவனுக்கு அது தெரியாது. அன்னையினுடைய கர்த்தர் சொல்கிறார், அந்த சவுல் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என் நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமா இருக்கிறான் என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். ஆமென் சொல்லுவீங்களா? இது சவுல் கர்த்தர் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரம். God's chosen vessel. கர்த்தர் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரம். ஆமாம். உங்களை குறித்தும் கர்த்தர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியுமா? இங்கே இருக்கிற எல்லாரும், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாரை குறித்து நான் சொல்லுகிறேன். நீங்கள் படித்தவர்கள், படியாதவர்கள், விவரம் தெரிந்தவர்கள், விவரம் தெரியாதவர்கள், வயதானவர்கள், இளையவர்கள், முதியவர்கள், உங்கள் ஒவ்வொருவரை குறித்தும் கர்த்தர் திட்டம் ஒன்றை வைத்திருக்கிறார். நீங்கள் அவரிடத்தில் ஒரு நெருக்கம் இல்லாத வாழ்க்கை வாழ்கிறவர்களாய் கூட இருக்கலாம். இன்டிமெசி, அவ்வளோ நெருக்கம், சும்மா அப்படியே நம்பிக்கை வாசாக, சும்மா பேர் விசுவாசியாக, சும்மா வந்து போகிற விசுவாசியாக, வந்து போய் அட்டண்டன்ஸில் கையெழுத்து போடுற மாதிரி வந்துட்டு கையெழுத்து போட்டுட்டு போகிற விசுவாசியை போல ஒரு பேர் விசுவாசியாய் கூட நீங்கள் இருக்கலாம். பேருக்கான விசுவாசியாய் கூட இருக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் அவருக்கு பிரியமில்லாத, நான் சொல்வதை நன்றாய் கவனிங்கள் சகோதரரா, அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறவர்களாய் கூட நீங்கள் இருக்கலாம். நீங்கள் எப்படிப்பட்டவர்களாய் வேண்டுமானாலும் இருக்கலாம். சவுல் இயேசுவின் சீசர்களுக்கு எதிராக காரியங்களை செய்த ஒரு தீவிரவாதி. ஒரு தீவிரவாதியை குறித்தே கர்த்தருக்கு ஒரு நோக்கம் இருக்குமேனால் உங்களை குறித்து கர்த்தருக்கு ஒரு நோக்கம் உண்டு. ஆமென் சொல்லுவீங்களா? ஆமாம். நீங்கள் என்ன வேலை செய்தாலும் சரி, மற்றவர்கள் பார்வையிலே நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, விவரம் தெரிந்தவர்கள், விவரம் தெரியாதவர்கள், ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாதவர்கள், உங்கள் மனைவி உங்களை பற்றி என்ன நினைத்தாலும் சரி, உங்கள் கணவன் உங்களை பற்றி என்ன நினைத்தாலும் சரி, உங்கள் பிள்ளைகள் உங்களை பற்றி என்ன நினைத்தாலும் சரி, உடைய பெற்றோர் உங்களை குறித்து என்ன நினைத்தாலும் சரி, அந்த தீவிரவாதியை குறித்தே, சவுலை குறித்தே கர்த்தருக்கு ஒரு நோக்கம் இருக்குமேயானால் உங்களை குறித்து கர்த்தருக்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது. ஆமென் சொல்லுவீங்களா? பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்களை குறித்து கர்த்தருக்கு ஒரு நோக்கம் இருக்குது. ஆமாம், கர்த்தருக்கு ஒரு நோக்கம் இருக்குது. ஆமாம், உங்களை குறித்து கர்த்தருக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது என்பதை உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில், இருதயத்தின் ஆழத்தில் நான் பதிய வைக்க விரும்புகிறேன். ஆமாம், நீங்க நினைக்கிறீங்க சும்மா சாதாரண விசுவாசி என்று சொல்லி நீங்க நினைக்கிறீங்க. ஆனால் கர்த்தர் உங்களை குறித்து ஒரு திட்டமே வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுவீங்களா? சவுல் அவன் கேட்ட முதல் கேள்வி என்ன தெரியுமா? அவன் கேட்ட முதல் கேள்வி, ஆண்டவரே நீர் யார் என்றான். ஆண்டவரே நீர் யார் என்றான். கர்த்தர் தன்னை பெயர் சொல்லி கூப்பிடுவது, கவனிங்க, தன்னை பெயர் சொல்லி கூப்பிடுவது யார் என்று அவனுக்கு தெரியவில்லை. ஆனால் வானத்திலிருந்து சத்தம் வந்தவுடனே
அவனுக்கு தெரிந்து விட்டது, கூப்பிடுவது கர்த்தர்தான் என்று சொல்லி. ஆண்டவரே நீர் யார் என்றான். அதுக்கப்புறம் இரண்டாவது கேள்வி அவன் கேட்கிறான். அவர் யார் என்று தெரிந்ததும், கூப்பிடுவது அழைப்பது யார் என்று தெரிந்ததும் அவன் கேட்ட கேள்வி, இரண்டாவது கேள்வி, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர்? ஆமென். நான் என்ன செய்ய? முதல்ல பாருங்க, அவன் ஒரு தீவிரவாதி. அவனுடைய கண்ணோட்டத்தில் பாருங்க, சீசர்களை பிடிக்காது, இயேசுவை பிடிக்காது. சீசர்களை பிடித்து கட்டி எருசலேமுக்கு கொண்டு போய் அவர்களை உபத்திரவப்படுத்தி கொலை செய்ய வேண்டும் என்று வந்திருக்கிறான். இப்படி கர்த்தர் அவனை சந்திக்கிறார். அந்த கர்த்தரை பற்றி அவனுக்கு தெரியாது. ஆனால் தெரிந்ததும் அவன் கேட்கிறான், ஆண்டவரே நான் என்ன செய்ய நீ சித்தமாயிருக்கிறீர் என்று சொல்லி அவன் கேட்கிறான். கர்த்தர் ஸ்தோத்திரம். இம்மீடியட் சரண்டர், உடனடியான ஒரு அர்ப்பணத்தை இந்த சவுல் செய்தான். ஆமென் சொல்வீங்களா? உடனடியான ஒரு அர்ப்பணம். உங்க வாழ்க்கையில இந்த காரியத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். உடனடியான ஒரு அர்ப்பணம். உடனடியான சொல்லுங்கள், உடனடியான அர்ப்பணம். சத்தமாய் சொல்லுவோம், உடனடியான அர்ப்பணம். ஆமாம், உடனடியான ஒரு அர்ப்பணத்தை கர்த்தரிடத்தில் அவர் எதிர்பார்க்கிறார். மூன்றாவது குறிப்பு, நம்ம எல்லாரும் துணை கதாபாத்திரங்கள். we are all side characters. we are all side characters. நம்ம எல்லாரும் துணை கதாபாத்திரங்கள். இந்த சம்பவத்தில் வீட்டிலே சென்று வாசித்து பாருங்கள். அனனியா பற்றி வெறும் 9 வசனங்கள் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அனனியாவை பற்றி வெறும் 9 வசனங்கள். நான் சொல்வதை நன்றாய் கவனிங்கள். அனனியாவை பற்றி 9 வசனங்கள் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு முன்னும் அனனியா பற்றி ஒன்றும் சொல்லப்படவில்லை. அதற்கு பின்னும் அனனியா பற்றி ஒன்றும் சொல்லப்படவில்லை. Obscurity to people does not mean invisibility to God. மனுஷருடைய பார்வையிலே மங்களாய் தெரிவது கர்த்தருடைய பார்வையிலும் மங்களாய் தெரிய வேண்டும் என்று அவசியம் இல்லை. நான் சொல்கிறதை மறுபடியும் சொல்லுகிறேன். மனுஷருடைய பார்வையிலே மங்களாய் தெரிவது கர்த்தருடைய பார்வையிலும் மங்களாய் தெரிய வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. சொல்லுங்கள், நான் சொல்லுகிறதை. மனுஷருடைய பார்வையிலே ஆமாம், obscurity to people does not mean invisibility to God. மனுஷருடைய பார்வையிலே மங்களாய் தெரிகிற காரியம் கர்த்தருடைய பார்வையிலும் அது மங்களாக தெரிய வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. ஆமாம், கர்த்தருடைய பார்வையிலே சபையிலே நீங்கள் ஒரு கால் எல்லாரும் அறியப்படாத ஒரு விசுவாசியாக இருக்கலாம். சபையிலே நீங்கள் அறியப்படாத விசுவாசியாக இருப்பதினாலே கர்த்தருடைய பார்வையிலும் அறியப்படாத விசுவாசியாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று எண்ணிக்கொள்ளாதிருங்கள். ஆமென் சொல்வீங்களா? உங்கள் பெயர் கூட விசுவாசிகளுக்கு இத்தனை வருஷங்கள் வந்தும் இங்க இருக்கிற ஒரு சில விசுவாசிகளுடைய பெயர் மற்ற விசுவாசிகளுக்கு தெரியல. மற்ற விசுவாசிகளுக்கு தெரியல. கொஞ்சம் வழுக்கையா வருவாரு, கொஞ்சம் கட்டையா வருவாரு, சோடா பாட்டில் கண்ணாடி போட்டிருப்பாரு, இப்படிதான் அடையாளங்கள் சொல்லப்படுகிறது. உங்க பெயர் கூட இத்தனை வருஷங்கள் நீங்கள் வந்தும் சக விசுவாசிகள் நிறைய பேருக்கு உங்க பெயர் தெரியாமல் இருக்கலாம். ஆமா, விசுவாசிகளுக்கு வேண்டுமானால் உங்கள் பெயர் கூட தெரியாமல் இருக்கலாம். ஆனா அதே போல கர்த்தருக்கும் உங்க பெயர் தெரியாது என்று சொல்லி ஒரு காலம் நினைக்காதீர்கள். ஆமென் சொல்வீங்களா? கர்த்தர் உங்களை அறிந்திருக்கிறார். உங்கள் பெயர் அவருக்கு தெரியும். ஆமென் சொல்வீங்களா? உங்கள் பெயர் அவருக்கு தெரியும். ஆமா, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, மற்றவர்களால் அறியப்படாத, மற்றவர்களால் திரும்பி பார்க்கப்படாத, ஒரு வார்த்தை கூட விசுவாசிகள் உங்களோடு கூட பேசாத, உங்கள் பெயர் தெரியாத ஒரு நபராய் நீங்கள் இருந்தாலும் அப்படிப்பட்ட உங்களையும் கர்த்தர் தெரிந்து கொள்ள விரும்புகிறார். ஆமென் சொல்வீங்களா? அப்படிப்பட்ட உங்களையும் கர்த்தர் அழைக்க நீங்கள்
கர்த்தருக்காக நீங்கள் அழைக்கப்படுகிறீர்கள். ஆமென் சொல்வீங்களா? ஆமா. சபை என்பது கவனிங்கள், சுவிசேஷம் என்பது, சுவிசேஷ ஊழியம் என்பது, சபை என்பது ஒரு திரைப்படம் போல, ஒரு சீரியல் போல. ஆமாம், திரைப்படத்தை காட்டிலும் சீரியல் என்று சொன்னால் உங்களுக்கு நன்றாக தெரியும். இன்றைக்கி நிறைய சீரியல் இருக்குது. ஏன்னா சீரியல் எனக்கு தெரியாது, என்னென்னு தெரியாது. ஆமாம், நிறைய சீரியல் இருக்குது. ஆமாம், கர்த்தர் ஸ்தோத்திரம். எது தவறுனாலும் தவறாவிட்டாலும் விசுவாசிகள், நிறைய பேருக்கு, விசுவாசிகளுக்கு கூட சீரியல் நேரம் அதை மிஸ் பண்ண விரும்பவே மாட்டார்கள். ஒரு சீரியல் போல. இந்த சீரியலுடைய டைரக்டர் யார் தெரியுமா? டைரக்டர், நடத்துனர் யார்? இயக்குனர் யார் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர். சொல்லுங்கள், யாருங்க? பரிசுத்த ஆவியானவர். அப்போஸ்தலர் நடபடிகள் என்று சொல்லப்படுகிற புத்தகம் உண்மையாகவே பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அப்போஸ்தலரால் நடத்தப்பட்ட கிரியைகள். ஆமென் சொல்வீங்களா? ஆமாம், இந்த அப்போஸ்தலர் நடபடிகளுக்கு விரிவான விளக்கம் என்று சொல்லுவேனால், பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அப்போஸ்தலரால் நடத்தப்பட்ட நடபடிகள் என்று தான் இதை வாசிக்க வேண்டும். ஆமாம், அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நாம் எல்லாருமே, நீங்கள், நான் எல்லாருமே கர்த்தர் சுத்தம் சைடு கேரக்டராஸ், சைடு துணை கதாபாத்திரங்களாக நாம் இருக்கிறோம். இயேசு ஒருவர் தான் மெயின் கேரக்டர், இயேசு ஒருவர் தான் கதாநாயகன். ஆமென் சொல்வீங்களா? கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துமா? நல்ல கவனிங்க, முக்கியமான காரியத்தை நான் உங்களுக்கு விளக்கி சொல்ல விரும்புகிறேன். இயேசு ஒருவர் தான் கதாநாயகன், இயேசு ஒருவர் தான் மெயின் கேரக்டர். பாஸ்டர்லாம் மெயின் கேரக்டர் கிடையாது. ஆமா, எல்லாருமே, நம்ம எல்லாருமே சைட் கேரக்டர் தான். சொல்லுங்க, நம்ம எல்லாருமே சைட் கேரக்டர் தான். சத்தமா சொல்லுங்க, நம்ம எல்லாருமே சைட் கேரக்டர் தான். சவுல் போல சில 40 காட்சிகளுக்கு வந்து போகலாம். வேதத்திலே, புதிய ஏற்பாட்டிலே 2/3 நிருபங்களை எழுதினவர் இந்த பவுல், சவுல் எனப்படுகிற பவுல். 2/3 நிருபங்களை எழுதினார். அப்போ எவ்வளோ பெரிய மனிதன் பாருங்கள். அவ்வளோ பெரிய மனிதனாக இருந்தாலும் அவரும் ஒரு துணை கதாபாத்திரம் தான். ஆமென் சொல்வீங்களா? சவுலை போல 40 சீன்களுக்கு, 40 காட்சிகளுக்கு வந்து போகலாம். சிலர் அனனியா போல 2 காட்சிகளில் வந்து போகலாம். ஆமா, இங்கே பாருங்கள், முதல் காட்சி, அனனியாவை கர்த்தர் கூப்பிடுகிறார். அனனியாவுக்கு ஒரு தரிசனம் உண்டாகிறது. சவுலை தேடி போக சொல்லுகிறார் கர்த்தர், சவுலை தேடி போக சொல்லுகிறார். இரண்டாவது காட்சி, அனனியா சவுலுக்காக ஜெபிக்கிறார். அவன் கண்களில் மீன் செதில்கள் போன்றவை கீழே விழுகிறது. சவுல் பார்வை அடைகிறான். அவன் புசித்து குடிக்கிறான். அனனியா அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறான், அவனுக்காக ஜெபிக்கிறான். அவன் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறான். அனனியா பின்பு போய்விடுகிறான். அதற்கு பின்பு அனனியா பற்றி ஒன்றுமே வேதத்தில் சொல்லப்படவில்லை. அவன் என்ன செய்தான்? அவன் எங்கே போய் ஊழியம் செய்தான்? அவனுடைய பின் வாழ்க்கை எப்படி இருந்தது? அவன் எங்கே மரித்தான்? ஒன்றுமே அனனியா பற்றி சொல்லப்படவில்லை. 2 சீன் தான். ஆனா இந்த அப்போஸ்தலனாகிய இந்த சவுல் 2/3 நிருபங்களை எழுதினான். 40 சீன்களுக்கு மேலே உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், ஒரு 40 சீன்களுக்கு மேலே வருகிறான். இது ஒரு சீரியல். சொல்லுங்கள், இது ஒரு சீரியல். சத்தமா சொல்லுங்க, இது ஒரு சீரியல். ஊழியம் ஒரு சீரியல், சபை ஒரு சீரியல். ஒருவர் போகிறார், ஒருவர் இன்னொருவர் வருகிறார். 2000 வருடங்களாக இதுதான் தொடர்கிறது. பேதுரு போன உடனே எதுவும் ஸ்தம்பித்து விடவில்லை. பேதுரு மரித்து போன உடனே எதுவும் ஸ்தம்பித்து விடவில்லை. சுவிசேஷ சீரியல் தொடரத்தான் செய்தது. ஆமென் சொல்லுவீங்களா? ஆமாம். பவுல் மரித்து போனவுடன் எதுவும் ஸ்தம்பித்து விடவில்லை, எதுவும் ஸ்தம்பித்து விடவில்லை. அருமையான மகள் ரேவதி போனவுடனே சிறுவர் ஊழியம் ஸ்தம்பித்து போய்விடாது. அவள் போகிறாள், அவள் போய்விட்டால் அவளுக்கு அடுத்து அவளுடைய மகள் அனுகிரகா அதை தொடர்கிறாள், தொடரப் போகிறாள். ஆமென் சொல்வீங்களா? ஆமாம். நமக்கு முன்னும்
அதாவது நாம் வருவதற்கு முன்னும் இது தொடர்ந்தது, நாம் போன பின்பும் இது தொடரத்தான் போகிறது. ஆமென் சொல்லுவீங்களா? மறுபடியும் சொல்லுகிறேன், நான் வருவதற்கு முன்பும் இது தொடர்ந்தது, நாம் போன பிறகும் இது தொடரத்தான் போகிறது. அகஸ்தீர்பட்டி பெனியேல் சபை சரித்திரத்திலே நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு துணை கதாபாத்திரமாக இருக்கிறீர்கள் என்பதை மறக்க வேண்டாம். ஒன்று சவுலாக இருக்கலாம், அல்லது நீங்கள் அனனியாவாக இருக்கலாம், அல்லது நீங்கள் பேதுருவாக இருக்கலாம், நீங்கள் ஒரு பர்னபாவா இருக்கலாம், நீங்கள் ஒரு ஆக்கில்லாவா இருக்கலாம், நீங்கள் ஒரு பிரிஸ்கில்லாவாக இருக்கலாம். இந்த ஊழிய சீரியலிலே கர்த்தர் உங்களை இணைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களை இணைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் உணர்வீர்களே, ஆனால் நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் அவரிடத்தில் கேட்க வேண்டும். எதற்காக என்ன இந்த சபையிலே வைத்திருக்கிறீர் ஆண்டவரே, இங்கே கேட்கணும். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமாம். எதற்காக இந்த சபையிலே நீர் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே, நான் என்ன செய்யணும், உம்முடைய ராஜ்யத்திற்காக நான் என்ன செய்ய வேண்டும் கேளுங்கள். ஆமாம், கர்த்தர் சொல்லுகிற காரியத்திற்கு உடனடியாக நீங்கள் கீழ்ப்படியுங்கள். ரேவதியை குறித்து இன்னும் எனக்கு உடம்பு சரியில்லை பாருங்க. இன்னும் என்னால் ஜெபிக்கும் போதெல்லாம் எனக்கு இனம் புரியாத கேள்வி, இனம் புரியாத வருத்தம். கொஞ்ச நாட்கள் தான் ஊழியத்திலே ஈடுபாடு காட்டினார் அந்த பிள்ளை. ஆனால் ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை விசுவாசிகள் எல்லாருக்குள்ளும் ஏற்படுத்தியிருப்பார். ஆனால் கர்த்தருடைய பார்வையிலே அது எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கோம். ஆமென் சொல்வீங்களா? ஆமாம். சின்ன பிள்ளைங்கள்லாம், சண்டே கிளாஸ் பிள்ளைங்கள்லாம் அழுகிறாங்க. இதுவரைக்கும் எந்த விசுவாசியுடைய மரணத்திலும் இப்படி சிறு பிள்ளைகள் அழுததை நான் பார்த்தது கிடையாது. 47வது வருடம், 46வது வருடம் சபை ஊழியத்திலே நான் இருக்கிறேன். சபை ஊழியத்திலே இதுவரைக்கும் சின்ன பிள்ளைங்க அழுததை நான் பார்த்தது கிடையாது. ஏன்னா அவருடைய பையன் இருக்கிறான், இனிமேல் யாருமா வரப்பெல்லாம் லெமன் ஜூஸ் கொண்டு வருவாங்க, இனிமேல் யார் எங்களுக்கு கொண்டு வருவான்னு சொல்லி அவன் அழுகிறான். ஒரு தாக்கம். கொஞ்சம் சீன் தான் வந்திருப்பானா, கொஞ்சம் சீன் தான். ஆனால் அவளுக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை நேர்த்தியாய் அவள் செய்து முடித்தாள். ஆமென் சொல்வீங்களா? கர்த்தர் கொடுத்த வேலையை நேர்த்தியாய் அந்த பெண் செய்து முடித்தார். ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஒரு துணை கதாபாத்திரங்களாக வைத்திருக்கிறார். ஆமாம். ஒரு சிலர் நிறைய காட்சிகளுக்கு வந்து போகிறோம். ஒரு சிலர் குறிப்பிட்ட காட்சிகளிலேயே அந்த நம்முடைய காரியம் முடிந்து போகிறது, கதாபாத்திரம் முடிந்து போகிறது. எது எப்படியாக இருந்தாலும் உங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். உங்களை கர்த்தர் ஒரு கதாபாத்திரமாய் கர்த்தர் சபையிலே வைத்திருக்கிறார். உங்களை கர்த்தர் உங்களுக்கென்று ஒரு பாத்திரத்தை கொடுத்து, ஒரு பங்கை கொடுத்து, ரோலை கொடுத்து, அந்த ரோலை, அந்த பங்கை இந்த ஊழியத்திலே நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை கர்த்தர் உங்களோடு கூட இந்த வேளையிலே அவர் உணர்த்துகிறதை நான் அறிவேன். என்ன காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு ரோல், என்ன பங்கு இந்த சீரியலிலே, இந்த ஊழிய சீரியலிலே என்ன பங்கை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரோ அந்த பங்கை நீங்கள் செயல்படுத்த ஒரு அர்ப்பணம் உள்ளவர்களாய் நீங்கள் மாற கர்த்தர் உங்களை அழைக்கிறார். அது ஒரு வேண்டுமானால் அது வீடு சந்திப்பு ஊழியமாக இருக்கலாம், மற்றவர்களுக்காக பாரப்பட்டு ஜெபிக்கிற ஒரு ஊழியமாக இருக்கலாம், உங்கள் திராணிக்கு தக்கதாய் சிறு சிறு உதவிகள் செய்கிற ஒரு ரோலாக இருக்கலாம். கர்த்தர் ஸ்தோத்திரம். மற்ற தேவனை என்ன சொந்த இருக்கிறீங்க? ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஒரு சகோதரன் இருந்தார், வீரையன். சபையிலே ஒரு மூப்பராக இருந்தார். நிறைய விசுவாசிகளை அவர் மூலமாய் கர்த்தர் சபைக்குள்ளாய் ஆவியானவர் கொண்டு வந்தார். அவர் கனரா பேங்க்ல வேலை செய்தார். கனரா பேங்க்ல வேலை செய்யும் போதே அவங்க அந்த பேங்க்குக்கு வரவங்க முகத்தை பார்த்து அவர் சொல்லுவார், ஏன் உங்க முகம் சரியில்லைன்னு சொல்லுவார்.
ஏன் உங்கள் முகம் சரியில்லைன்னு சொல்வார். உங்கள் வீட்டு அட்ரஸ் கொடுங்க, நான் உங்களை வந்து பார்க்குறேன்னு சொல்வார். அல்லது இருக்கிற எல்லாம் சேமிப்பு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விரைவாக தொடர்ச்சியாக சேமிப்பையெல்லாம் எடுத்துக்கொண்டே காலி ஆகிக்கிட்டே இருந்துச்சுன்னா, என்னம்மா குறிப்பிட்ட 4 மாதத்துக்குள்ளார இவ்வளோ பணம் எடுத்துட்டீங்க, எதுக்கு எடுத்தீங்க, என்ன செய்கிறீங்கன்னு சொல்லி கேட்பார். அவங்க உடனே ஏதாவது சொல்வார்கள், ஐயா இந்த மாதிரி புருஷனுக்கு வியாதி வந்துருச்சு, ட்ரீட்மெண்ட்டுக்காக அல்லது பிள்ளைக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக ஏதோ ஒரு காரியத்தை சொன்னால் உங்கள் அட்ரஸ் கொடுங்க, நான் வீட்டுக்கு வருகிறேன்னு சொல்வார். வீட்டிற்கு போவார், அவர்களுக்கு ஜெபிப்பார், அவர்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்வார். அடுத்த வாரம் அந்த நபரை சபைக்கு அழைத்து வருவார். அவர் வேலை செய்கிறது கனரா பேங்க்கில் தான். கனரா பேங்க்கில் சத்தியத்தை சொல்ல மாட்டார். நான் கனரா பேங்க்கில் சம்பளத்தை வாங்கிட்டு நான் இயேசுவுக்கு அங்கே வேலை செய்யக்கூடாது, அவருடைய ஒரு தீர்மானம். ஆகவே அவர் முகத்தை வைத்தே ஏன் டல்லாக இருக்கிறீங்கன்னு சொல்லி முகத்தை வைத்தே அவர் கண்டுபிடித்து வீட்டிற்கு போய் அவர் சுவிசேஷ ஊழியம் செய்து அந்த ஆத்துமாக்களை ஆதாயம் அவருடைய ரோல் மிகப்பெரிய ஒரு பங்களிப்பை கர்த்தர் ஸ்தோத்திரம் கர்த்தர் சகோதரன் செய்தார். இன்றைக்கும் அவர் தனி சபை நடத்தி கொண்டிருக்கிறார். நல்ல ஒரு தேவ மனிதன். தேவனுக்கு மகிமையுண்டாகட்டும். நான் சொல்வதை போல பரலோகம் உங்கள் ஒவ்வொருவரை குறித்தும் ஒரு ரோலை கர்த்தர் வைத்திருக்கிறார். சபையிலே ஒரு பங்கை வைத்திருக்கிறார். நீங்கள் சாதாரண விசுவாசி அல்ல, நீங்கள் சும்மா வந்து போகிற ஒரு விசுவாசியாகவும் அல்ல. நீங்கள் எவராயிருந்தாலும் சரி, படித்தவர்களோ படியாதவர்களோ விவரம் தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ யாராயிருந்தாலும் சரி, உங்களை குறித்து இந்த சீரியலிலே, இந்த ஊழிய சீரியலிலே, சபை சீரியலிலே உங்களை குறித்து கர்த்தர் நோக்கம் வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமாம். ஒரு பின்மாற்றக்காரரை நீங்கள் போய் ஜெபத்தோடு கூட சபைக்கு ஒரு 10 வாரம் வரல, சபைக்கு ஒரு 5 வாரம் வரல, நீங்க ஜெபம் பண்ணி யாரையும் பார்க்காதீங்க, யாரையும் எதிர்பார்க்காதீங்க. நல்லா அவருக்காக ஜெபம் பண்ணி போய் சந்தித்து கொண்டு வாருங்கள். உங்களுடைய பேர் கர்த்தருடைய நடவடிக்கைகளின் புத்தகத்திலே எழுதப்படும். ஆமென் சொல்வீங்களா? கர்த்தருடைய நடவடிக்கைகளின் புத்தகத்திலே எழுதப்படும். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஒரு சாதாரண பர்னபா என்கிற ஒரு சீசன் இருந்தான். அந்த பர்னபா இந்த சவுல் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு எருசலேமுக்கு திரும்பி போகிறார். தமஸ்குவை விட்டு அவன் எருசலேமுக்கு திரும்பி போகிறார். எருசலேமுக்கு போய் கர்த்தர் ஸ்தோத்திரம், அதற்குள்ளாக எருசலேமுக்கு தகவல் வந்து விட்டது. இந்த சவுல் ரட்சிக்கப்பட்டு விட்டார், இந்த சவுல் சந்தித்து விட்டார், கர்த்தர் சந்தித்து விட்டார் என்ற தகவல் வந்து விட்டது. ஆனா யாரும் இந்த சீசர்கள் யாரும் இந்த சவுலை ஏற்றுக்கொள்ள யாரும் முன் வரவில்லை. எல்லாருக்கும் ஒரு பயம். நடிக்கிறானோ, இது ஒரு டிராமா போடுறானோ, சும்மா அப்படியே ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட மாதிரி நடிச்சுட்டு உள்ளார வந்து யார் என்ன செய்கிறாங்க எப்படி செய்கிறாங்க எல்லாத்தையும் பார்க்கறதுக்காக நடிக்கிறானோ என்று சொல்லி யாருமே அவனை ஏற்றுக்கொள்ள யாருக்கும் மனசும் இல்லை, யாருக்கும் தைரியமும் கிடையாது. அப்போ பர்னபா என்கிற ஒருவன் தான் இந்த சவுலை அணைத்து கொண்டு இந்த சவுலை தைரியமாக கூட்டிட்டு போய் சபைக்கு போய் அங்கே மூப்பர்களை சந்தித்து, இவன் உண்மையாகவே இயேசுவை ஏற்றுக்கொண்டான், இவன் உண்மையாகவே இவனிடத்தில் மாற்றங்களை பார்க்கிறேன், உண்மையாகவே இவன் ஜெபிக்கிறவனாய் மாறிவிட்டான், உண்மையாகவே இயேசு கிறிஸ்துவே தெய்வம் என்று இவன் அறிக்கை செய்கிறான் என்று சொல்லி இந்த பர்னபா இந்த சவுலுக்காக ஒரு மனிதன் அந்த பர்னபா மாத்திரம் சவுலை திருச்சபையின் தலைவர்களிடத்தில் அறிமுகப்படுத்தவில்லையானால், யாக்கோபிடத்திலும் பேதுருவிடத்திலும் அறிமுகப்படுத்தாதிருந்தானால் இந்த சவுல் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்க மாட்டார். அவனுக்கு இந்த பர்னபாவுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ரோல், அது பர்னபாவுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ரோல். பின்மாற்றக்காரர்களை போய் சந்தித்து அவர்களை அப்படியே ஆண்டவரை பற்றி சொல்லி அழைத்து கொண்டு வாருங்கள். பரலோகம் அதை அப்படியே நடவடிக்கைகளின் புத்தகத்திலே அதை குறித்து வைக்கும். பரலோகத்திலே ஒரு நாள் வரும், சமஸ்த இஸ்ரவேலுக்கு முன்பதாக, சமஸ்த பரிசுத்தவான்கள் யாவருக்கும் முன்பதாக கர்த்தர் உங்களை அழைத்து, எனக்கா இந்தந்த ஊழியங்களை இப்படி இந்தந்த விதத்திலே நீ செய்தாய் மகனே, நீ செய்தாய் மகளே, மனிதர்கள் உன்னை பார்க்காவிட்டாலும், மனிதர்கள் உன்னை பாராட்டாவிட்டாலும், மனிதர்கள் உன்னை அங்கீகரிக்காவிட்டாலும் எனக்கா இந்த காரியத்தை செய்தாய் என்று சொல்லி பரலோகம் உங்களை குறித்து ஒரு நாள் பகிரங்கமாய் எல்லாருக்கும் முன்பதாய் அறிவிக்கும். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? நம்ம எல்லாரும்
நம்ம எல்லாருமா தயவாக ask the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவரை கேளுங்கள். Holy Spirit, today, Holy Spirit, today, what role do you want me to play? பரிசுத்த ஆவியானவரே, இந்த திருச்சபையிலே என்னை வைத்திருக்கிறீர். நான் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு துணை கதாபாத்திரம் என்பதை இந்த நாளிலே நான் அறிந்து கொண்டேன். நான் என்ன செய்ய வேண்டும் என்று, எனக்காய் எந்த ஒரு ரோலை, எந்த ஒரு பங்கை நான் செய்ய வேண்டும் என்று எனக்காய் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. சொல்லுங்க ஆவியானவரே. நான் உடனடியாய் இந்த அனனியாவை போல, உடனடியாய் இந்த அனனியாவை போல, ரெண்டே ரெண்டு சீன்ல வந்து போனாலும் அப்படியே கீழ்ப்படுகிற ஒரு அனனியாவை போல, வேறு எந்த சீசர்களும் முன் வராத பட்சத்தில் இந்த அனனியா சவுலை சந்திக்க முன் வந்ததை போல எனக்கு கொடுக்கிற வேலையை நான் உத்தமமாய் செய்யும்படிக்கு எனக்கா என்ன வேலை நீ வைத்திருக்கிறீர் ஆண்டவரே, என்ன ஊழியத்தை வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. சொல்லும் கர்த்தாவே, அடியேன் கேட்கிறேன். சொல்லுவீர்களா? எல்லாரும் சேர்ந்து சொல்ல. சொல்லும் கர்த்தாவே, அடியேன் செய்கிறேன். இன்னொரு சொல்லுங்க. சொல்லும் கர்த்தாவே, அடியேன் செய்கிறேன். இன்னொரு சொல்லுங்களேன் சத்தமாய். ஆவியானவனோடு கூட பேசியிருப்பாரானால் அப்படி தோளுக்கு மேலாக கைகளை உயர்த்தி என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. என்னோடு கூட பேசும், என்னை பயன்படுத்தும். நான் ஒரு துணை கதாபாத்திரம் என்பதை தெரிந்து கொண்டேன். ஆனால் எனக்கும் ஒரு பங்கு இருக்கிறது ஆண்டவரே. என் பங்கை உயிருள்ள நாட்களிலே நான் நிறைவேற்றுவேன் ஆண்டவரே. உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன். உயிராளும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன். அழைத்தீரேவும் சேவைக்கே, அழைத்தீரேவும் சேவைக்கே, அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. எஜமானனே, என் இயேசு ராஜனே, உன்னதமான அழைப்பு நாம் ஒவ்வொருவரையும் தேவனாகிய கர்த்தர் உன்னத பாத்திரமாக தெரிந்திருக்கிறார்.
ஹல்லேலூயா. ஒரு துணை பாத்திரமாயிருந்தால் ஒவ்வொருவருக்கும் அவர் உன்னத அனுபவங்களை கொடுத்து இம்மட்டுமாக கிருபையாய் நடத்தி வந்திருக்கிறார். கரங்களை தட்டி அவருடைய திரு நாமத்துக்கு மகிமை செலுத்துவோமா? உடனடியான ஒரு கீழ்ப்படிதல். ஓ தேங்க்யூ ஜீசஸ். சொல்லும் கர்த்தாவே செய்ய நான் செய்வேன் ஆண்டவரே என்று சொல்லி ஆயத்தமாய் இருக்கிறவர்கள், எனக்கு கொடுக்கப்பட்ட துணை பாத்திரம் இன்னதென்று இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவரிடத்திலே இன்னும் நீங்கள் அவருடைய சமூகத்திலே காத்திருந்து, ஆண்டவரே எனக்கு கொடுக்கப்பட்ட பாத்திரம், எனக்கு கொடுக்கப்பட்ட ரோல் ஏதோ அதிலே நான் ஆண்டவரே அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நேர்த்தியாய் செய்ய அர்ப்பணிக்கிறேன். உடனடியான ஒரு கீழ்ப்படிதலை அடியே தோளுக்கு மேலாக கரத்தை உயர்த்தி ஹல்லேலூயா அதை நேர்த்தியாய் செய்து முடிக்க ஆண்டவரே, இது ஆண்டவரே என்னோடு கூட முடிவு அடைவது இல்லை தகப்பனே. அது தொடரும். அது தொடர்ந்தாலும் எனக்கு கொடுக்கப்பட்ட துணை பாத்திரத்திலே நான் நேர்த்தியாய் செய்தேன் என்று மற்ற உள்ளவர்கள் எனக்கு பின்பதாக தொடர்வர்கள் சொல்லும்படியான ஒரு காரியத்தை தேவனாகிய கர்த்தனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே நான் செய்து முடிக்க கிருபை செய்வீராக. கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை செலுத்துவோமா? ஓ நன்றி ஆவியானவரே, மக்கு நன்றி செலுத்தி துதிக்கிறோம் ஆவியானவரே. நன்றியோடு கூடமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆவியானவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றியோடு கூடமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உடைய திருநாமத்திற்கே மகிமை செலுத்துகிறோம். ஆவியானவர் தொடர்ந்து நடத்தும் பெரிய காரியங்களை செய்திடும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.